ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி சுவாமி. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து பாதுகாத்து வருகிற அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபை, புது பலன், புது ஆவி, ஆத்மா தாகத்தோடு உம்மிடத்தில் கேட்கிறோம் சுவாமி. எங்கள் பழைய பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை தயவு கூர்ந்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஏசப்பா. பணிந்து குனிந்து உம் பாதம் தொட்டு கேட்கிறோம் சுவாமி. எங்கள் பாடுகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஏசப்பா. எங்களுக்கு நீர் உமது விலை உயர்ந்த இரத்தத்தால் மரணத்தை ஜெயித்து எங்கள் பாவ சாபத்தை மன்னித்து எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவே, எங்களை ஒரு விசை மன்னித்தருளும் ஏசப்பா. பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் ஏசப்பா. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா ஏசப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் நல்ல ஞானம், புத்தி, விவேகம் கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்பா. தோல்வியை காணக்கூடாது ஏசப்பா. உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எந்த பலகீனமும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு பாதுகாத்து உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவர்களுடைய கண்களை திறந்தரலும் ஏசப்பா. இன்னும் வெளி மாநிலத்தில் தகப்பனே, விமானம் மூலம் தகப்பனே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. விமானம் மூலம் பிசினஸ் பண்ணுகிறவர்களையும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சீற்றங்கள் ஒன்றும் வராதபடி, வியாதிகள் ஒன்றும், தொற்று நோய்கள் வராதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த JTK டிவிக்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. அந்த டிவியை நிலை நிறுத்தி வருகிற அம்மா ஐயாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய அப்பா அம்மா சொந்த பந்தங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு தனிமையாக ஆண்டவரே இந்த ஒரு இடத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பா. அந்த JTK டிவிக்கு கொடுக்கணும் ஏசப்பா. அந்த திருநெல்வேலி பட்டணத்தில் ஓங்கி வளரும்படியாக நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இங்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த JTK டிவி நிறுவனத்தில் உம்முடைய ஊழியங்களை ஆண்டவரே செய்ய வருகிறார்கள் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்புகளுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள் ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கணும். ஜெப குறிப்பு எழுதி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகளை எழுதி ஜெபிக்க சொல்கிறாங்களோ ஏசப்பா, அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் அவர்களுக்கு கிருபையும் ஆண்டவரே எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லா தடைகளையும் மாற்றி ஒவ்வொரு சாட்சிகளாக திரும்ப இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த இடத்துல வேலை பார்க்குற பிள்ளைகளையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த பாதபட்ச ஒன்றும் இல்லாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த JTK டிவி நிறுவனத்தில் ஆண்டவரே செயல்படும் ஒவ்வொரு மிஷின்களையும் கருவிகளையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எந்த ஒரு இது வரக்கூடாது ஏசப்பா. எந்த ஒரு அந்த கருவிகளுக்கு எந்த வீண் செலவுகள் ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த JTK டிவியை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க ஏசப்பா. மின் தடைகள் ஒன்றும் வரக்கூடாது ஏசப்பா. எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். JTK டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரம குயவனே என்னை வணையுமே, உம் சித்தம் போல் என்னை வணையுமே. பரம குயவனே என்னை வணையுமே, உம் சித்தம் போல் என்னை வணையுமே. உமக்காக என்னை வணையுமே, களிமண்ணான என்னை வணைந்திடுமே. உமக்காக என்னை வணையுமே, களிமண்ணான என்னை வணைந்திடுமே.
பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. உம் கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீ. உம் கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீ. என் மனதையும் தொட்டு உம் சாயலாக என் உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. உமக்கு வந்ததாய் உடைத்தென்னை உம்முடம்மையாய் கேடுமே. உமக்கு வந்ததாய் உடைத்து என்னை உம்முடம்மையாய் கேடுமே. விருப்பம் போல என்னை திரும்பவும் கரத்தால் அருமையாக வணைந்திடுமே. அருமையாக வணைந்திடுமே. பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உந்தன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. பரம குயவனே என்னை வணையுமே. உம் சித்தம் போல் என்னை வணையுமே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான். ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவர்களை அறுவடையை மகிழ்ச்சியாய் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுதலை செய்ய கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை எகிப்தில் இருந்து மீட்டு விடுதலை பயணத்தை மேற்கொள்ள செய்தார். ஆனால் மக்கள் பாபிலோனில் இருந்து விடுதலை பெற்று முற்றிலும் ஆச்சரியப்படத்தக்க இன்று பலவித பாவக்கட்டுகளாக சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது பலவீனமாகிய சிறையிருப்பாக இருக்கலாம். நாம் ஜெபித்து எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நம்மை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்கிறார். அவரை விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பேன் என்கிறார். பவுல் சொல்லுகிறபடி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர்.
என்று யோசேப்பு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவர் செய்த அதிசயத்தையும் நம் வாழ்வில் செய்த காரியங்களையும் நாம் மறந்து போகிறோம். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் செய்த காரியம் மறந்து போன போது சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்கள் திருப்தி அற்றவர்களாக காணப்பட்டார்கள். நம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் கனப்பொழுதில் மாற்ற வல்லவர். எல்லா விதமான சிறையிருப்புகளில் இருந்தும் சீக்கிரத்தில் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வெறுமையும் வறண்டதுமான வாழ்வு மகிழ்ச்சியும் செழிப்பான வாழ்வாக மாறும். நேகேப் என்பது பாலஸ்தீனத்தின் தென் பகுதியில் உள்ள வறண்ட பாலைவனம். அது கோடை காலங்களில் மிக வறண்டு காணப்படும். திடீரென்று காலம் மாறி மழை பெய்யும் ஆரம்பிக்கும் பொழுது அநேக நீரோடைகள் ஏற்படும். அப்பொழுது அது செழிப்பான இடமாக காட்சி அளிக்கும். இது மனித முயற்சியினால் வருவது இல்லை, கடவுள் சித்தத்தின்படி ஏற்படும் மாற்றம். ஆகவேதான் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று நாம் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் சங்கீதக்காரனை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று நாம் ஜெபிக்கும் போது நம் தேவன் எதிர்பாராத காரியங்கள், பெரிய காரியங்கள், திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றையும் செய்து கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார். நமக்காக ஜீவனை கொடுக்கும் தேவன் சிநேகிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கும் நண்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சவுலின் மகனான யோனத்தானும் ஈசாயின் மகனான தாவீதும் சிநேகிதர்களாக இருந்தார்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல நேசித்தான். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கையின் அடையாளமாக யோனத்தான் தன் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் ஈட்டியையும் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான். சிநேகிதனாகிய இயேசு தன்னோடு உடன்படிக்கை செய்ய தன் இரத்தத்தையே கொடுத்தார். இந்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறாது. சிநேகிதர் என்று அழைக்கப்பட்ட சீஷர்கள் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு அவரை விட்டு சென்றார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களை தேடி வருகின்றனர். 3 முறை அன்பரை மறுதலித்து பேதுருவை பார்த்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று 2 முறையும், என்னை நேசிக்கிறாயா என்று 3வது முறையும் கேட்கிறார். அவருடைய மாறாத சிநேகத்தை உணர்ந்தே பேதுரு அவரை மீண்டும் பின்பற்ற அர்ப்பணித்தார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். நாமும் அவருடைய சிநேகிதத்தினால் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். நாம் தினமும் ஜெபத்தில் அவருடன் பேசுகிறோம். ஆனால் அவர் பேசுவதை கேட்க காத்திருக்கிறோமா? இல்லை. மோசே தேவ சத்தத்தை கேட்க பல நாட்கள் காத்திருந்தாரே. இயேசுவும் அடிக்கடி பிதாவின் சத்தத்தை கேட்க மோசே தேவனோடு பேசும் பொழுது அவனுடைய சாயலை கண்டார் என்று எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரோடு தனித்து இருந்ததினாலே அவர் சாயலை காண முடியும். நம் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும் நேசர், நம்மை நன்கு அறிந்து ஏற்றுக்கொள்ளும் நேசர். அவருடைய அநாதி சிநேகத்தை உணர்ந்து உறுதி செய்வோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தீய சக்திகள் மேலும் பிசாசின் மேலும் பலவீன கட்டுகளின் மேலும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் 12 சீஷர்களுக்கு மாத்திரம் என்று எண்ணுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுதாம் பரத்திற்கு
எடுத்து கொள்ளப்படும் முன் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். மத்தேயு 28:20 கடவுளை விசுவாசித்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுந்த அனைவரும் சீஷர்களே. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் பின் செல்வதே ஆகும். அவருடைய ஆவியை பெற்றதினால் நாம் விசுவாசித்தவர்களாக மாறுகிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, கர்த்தருடைய ஆவி உன் மேல் இறங்குவது, நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். 1 சாமுவேல் 10:6 பேதுருவும் யோவானும் ஆவியானவரை பெற்ற பின் அவர்கள் பேசுவதைக் கண்டு ஜனங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறியும்படியானால் ஆச்சரியப்பட்டார்கள். ஆவியானவர் நமக்குள் வருவதால் நம்மை ஆவியின் கனியினால் நிரப்புகின்றனர். அப்பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் காணும்படி மண்பாண்டமான நம்மை ஆவியில் நிரப்பும் பொழுது நாம் வல்லமையின் பாத்திரமாக மாறுகிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்று இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். மண்பாண்டமான நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் விசேஷித்தவர்கள். நமக்காகவே தேவாதி தேவன் பாதுகாப்பு கொடுத்து ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்றார்கள். அதில் நம் பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றும் தரையிலே விழாது என்கிறார். அநேக அடைக்கலான் குறிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசு சொல்லி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவருடைய சித்தமின்றி எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். யாபேஸ் கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் ஆசீர்வதித்தது என்றான். இஸ்ரவேலரை சபிக்கும்படி மோவாபிய அரசன் பாலாக்கும் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியும் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை சபிக்க அனுமதி அளிக்கவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். யாபேசும் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கும் கர்த்தரை கண்டான். ஆகவேதான் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற யாக்கோபு எத்தன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிட மாட்டேன் என்று ஜெபித்த பொழுது அவனை இஸ்ரவேலராக மாற்றி ஆசீர்வதித்தார். யாபேஸ் தான் தகுதியற்றவனாயும் அவன் தாய் அவளை துக்கத்தில் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசு என்று பெயரிட்ட போதும் கர்த்தர் அவன் முற்றிலும் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவர் என்று இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். யாபேஸ் தன் சகோதரன் எல்லாவற்றிலும் கனம் பெற்றவனாக மாறினான். நாம் யாராக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரே சிலுவையில் சாபமானார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தூரமாயிருந்த அவரை விசுவாசிக்கும் பொழுது சகல பாவ சாப கட்டுகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் மக்களாக மாற்றப்படுகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனிடம், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். யாபேஸ் தேவ பிரசன்னத்திற்காக மன்றாடுகிறான். தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ராஜாவின் கெம்பீரம் அவர்களோடு இருக்கிறது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெற்று திரும்பும் பொழுது வெற்றியின் பவனியில் ஆரவாரத்தை
உடையவர்களாக இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடும் போது யாபேசை போல் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். தேவன் நம் பட்சத்தில் இருப்பதால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லும் கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் அவர்களை பாதுகாக்கவர் என்று நம்பினான். இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று பிலேயாம் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது அவர்கள் தீய சக்திகளோ நம்மை அணுக முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டது. நம் பரிசுத்தத்தை காக்கும் போது பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாது இருங்கள் என்று எழுதுவதை பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது பரிசுத்த தேவன் நம் நடுவில் இருப்பார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டாய். செப்பனியா 3:15 படி இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்த நாமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது இஸ்ரவேலராக மாறுகிறோம். யாபேசை போல் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதாக, நம்மை பாதுகாப்பவராக ஜெயபலமான கர்த்தரை இஸ்ரவேலின் தேவன் நம்மை நடத்துவதை நாம் காண முடியும். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். யாக்கோபு செபாவை விட்டு ஆரோனுக்கு தன்னந்தனியாய் பயணம் செய்கிறான். இது பயமும் தனிமையும் எதிர்பார்ப்புகளும் நிறைந்த பயணம். ஆனால் யாக்கோபு தன்னுடைய தனிமையில் தன்னுடைய வெறுமையில் தேவ சத்தத்தை கேட்க முடிகிறது. தேவன் அவனுடைய தனிமையில் அவருடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிறார். அதற்கான காரணத்தை பின் நாட்களில் தெளிவாக தெரிவிப்பதை ஆதியாகமம் 35:3 பார்க்கிறோம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருக்க தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் யாக்கோபு. கர்த்தர் பார்க்கிறார். யாக்கோபு தந்தையை ஏமாற்றியவன், தகப்பனை வஞ்சித்தவன், கர்த்தர் அவனோடு கூட இருப்பதற்கு தகுதியற்றவன். ஆனால் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கிருபையாக அவனோடு கூட இருக்க வாக்களிக்கிறார். நம் வாழ்க்கை பாதையிலேயும் தகுதியற்றவனாய் இருந்தாலும் அவரை நோக்கி யாக்கோபை போல கூப்பிடும் பொழுது நமக்கு உத்தரவு கொடுத்து நம்முடைய பிரயாசத்தை நமக்கு வாக்களிக்கிறார். நாம் ஆண்டவர் இம்மானுவேலனாக நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபு மாமன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டு திரளான ஆடு மாடுகளையும் 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் உடையவனான போது கர்த்தர் மீண்டும் அவனை தொடர்ந்து வழி நடத்துகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். யாக்கோபு முதிர் வயதான போது அவன் குமாரன் யோசேப்பு உயிரோடே இருக்கிறார் என்றும் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் இருக்கிறான் என்றும் கேள்விப்பட்டார். ஆனால் எகிப்துக்கு போக கலங்கினான். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை வழி நடத்தினார். நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். யாக்கோபின் தேவனை நம் வாழ்வில் துணையாக கொண்டால் நம்மை கடைசி வரைக்கும் அவருடைய கரம் பிடித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன்,
எனக்கென்றும் பயம் இல்லையே, என்னோடு இருக்கிறவர் யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் பயம் இல்லையே, என்னோடு இருக்கிறவர். ஏதும் இல்லை என்ற பயமும் இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஏதும் இல்லை என்ற பயமும் இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் பயமில்லையே, என்னோடு இருக்கிறவர். ஏதும் இல்லை என்ற பயமும் இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.